ஹலோ கைஸ், வெல்கம் டு சாஸ் பில்டர்ஸ். இன்றைக்கி நம்ம 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட் தான் கைஸ் விளையாட போகிறோம். ஓகே, இப்போ நிறைய சுற்றி பார்ப்போம். கிறிஸ்மஸ்க்காக நம்ம விட்டுருக்காங்க. எனக்கு இந்த கேம் பற்றி எதுவுமே தெரியாது, சுத்தமாக தெரியாது. நான் அப்படியே வந்திருக்கிறேன். டே 2 கிளைம். நான் ஆல்ரெடி அந்த கேமுக்குள்ளே வந்தேன் கைஸ், ஆல்ரெடி சும்மா. அதான் 4 days காட்டுது. நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணுவோங்க, ப்ரைவேட் சர்வர். ஒரு பொண்ணியை கூட வரலான்னு பார்த்துச்சு, தப்பிச்சிட்டு. ஓகே, சர்வைவ் 99 நைட்ஸ், ஃபைண்ட் ஆல் மிஸ்ஸிங் சில்ட்ரன்ஸ். ஓகே, இப்படி தான் இருக்கு 99 ஃபாரஸ்ட்டு கிறிஸ்மஸ் அப்டேட்டு. நியூ இயர்க்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன ஃபயர் காணத்து ஃபஸ்ட்லேருந்து வரும் போல். ஓகே கைஸ், டே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம அந்த மரத்தெல்லாம் வெட்டி அது கேம்ப் போடுவோம். கேம்ப் ஃபயருக்குள்ள உட்டு போடுவோம். அப்போ தான் அந்த மான் குட்டி மாதிரி இருக்கிறது இந்த இடத்துக்கு வந்தோடனே அது நம்மளுக்கு அதை அட்டாக் பண்ண வராது, பயந்து ஓடிடும். அதுக்கு நெருப்புனா பயம். தான் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அந்த ரேபிட் அடிப்போம், இது நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்கும். ஓடாத நில் வேணாம் விடுங்க. நம்ம ஃபஸ்ட் இதுக்கு போடுவோம், நைட் ஆகிட போகுது. ஓகே, ஃபஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது. லெவல் 2 கூட வரல அது. ஓகே கைஸ், அது என்ன லைட் சுற்றி விட்ருக்காங்கன்னு தெரில கைஸ். அதை அடித்து ரொம்ப டேக்குன்னு காட்டுது. எதுக்கு யூஸ்ன்னு இருக்குதுன்னு தெரில கைஸ். ஓகே, இந்த இதில் எடுத்து போட்டுக்கலாம். இதில் ஃபுட் ஸ்டெப்ஸ் கூட இருக்குது. ஃபயர் ஸ்டேஜ் 2 போயிடுச்சு கைஸ். இப்போ இதில் போய் ஃபயர் வுட் போடலாம். அப்புறம் நம்ம கிட்ஸ்லாம் வேறு சேவ் பண்ணணும். அந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. பூலாக இருக்குது, எதுக்குன்னு தெரியல. எதுக்கு வச்சுருக்காங்க இது? ஃபேர் யார் இது? ஃப்ளவர் இது எங்கே கிடைக்கும்னு தெரியலையே. வச்சு என்ன பண்ணுறது எதுவும் தெரியல. ஈவெண்ட் விட்டுருக்காங்க. அங்கே ஒரு வீடு இருக்குது, அதுவாக இருக்குமோ? போய் பார்ப்பாங்க வாங்க. அது வீடு மாதிரியே தெரில, வேண்டாம். இதை போய் அடிப்போம். வயசு அடிக்க முடியல, ஜம்மு துரத்து அடிக்குது. டையான என்ன ஆகுன்னு தெரியல. வாங்க ஓடிடலாம். வயசு பின்னாலே வருது. நோ, இதாலே உள்ளே வர முடியல கைஸ். சேஃப் ஜோன் மாதிரி. ஹெல்த் தேடுதால பேண்டேஜ் தேவையா? ஐயோ, என்ன பண்ணுறேன்னு தெரியலையே. இந்த மரத்தை வெட்டிடுவோம். ஹேய் கைஸ், ஹெல்த் தேடுது கைஸ். ஓகே, ஐயோ நைட் ஆகிடுச்சு. டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். உட்டு வேறு கம்மியாக தான் இருக்குது. ஓகே வாங்க, இதை போட்டுருவோம். இவ்வளோ தான் வந்திருக்கா? எங்கே இது இருக்குது? அது என்ன லைட் எரியுதுன்னு தெரில கைஸ். வெளியே வந்தாவே ரொம்ப இருட்டாக்கிடுறாங்க. என்னது? ஏன் மேப் செஞ்சுக்கலாமா? ஓகே, இன்வென்டரில் எதுவுமே இல்லை. பெட்டெல்லாம் இருக்குது. பெட்டு எதுக்குன்னு தெரில. நிறையா இருக்குது. இல்லை என்னன்னு தான் தெரில. நல்லா பண்ணியிருக்காங்க கேமு. தொடர்தும் இல்லை. ஓகே, வெளியே வந்தாலே ஃபுல்லாக நைட் ஆகிடுது. இங்கே மட்டும்தான் வெளிச்சமே இருக்குது. வெளியே வந்தாலே
ரொம்ப இருட்டான மாதிரி இருக்குது. இது வெட்டு பாருங்க கைஸ், காட்டுறேன் உங்கள்கிட்ட. இது வெட்ட டக்குன்னு வெட்டுறா பாருங்க கைஸ். ஒரு இது ட்ராப் ஆகிருக்குது. இந்த லாகு போக ஒன்றே ஒன்று ட்ராப் ஆகிருக்குது. அது என்னென்னு தெரில. பாருங்க, அது எதுக்கு இருக்குன்னு தெரில. இதில் போய் போடணும்னு நினைக்கிற உட்டை கீழே ட்ராப் பண்ணிடுவோம். 3 elves has appeared around the map. அவங்க அப்பியர் ஆனால் நான் என்னடா பண்ணும்? என் வந்துட்டான். இவன் வந்து நம்மளுக்கு ஐட்டம் கொடுப்பாங்க கைஸ். குட் ஆக்ஸு, குட் சேக் அதெல்லாம் கொடுப்பான். இவன் தான் பன்னி ஃபுட் கேட்குறான். ஸோ பன்னியை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிடும் கைஸ். இது ஓகே. இந்த பையனுக்கு பன்னி ஃபுட் தானே கொடுக்கணுமா? இந்த பன்னியை போய் கில் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் மரத்தில் போட்டுருவோம். மரத்தை வெட்டலாம் வாங்க கைஸ். பன்னி இருக்குது இங்கே. இதை போய் அடிப்போம். ஓடிக்கிட்டே இருக்குது கைஸ். நில்றா, செத்து போ சீக்கிரமா. செத்துருச்சு கைஸ். பன்னி ஃபுட் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இந்த ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் சாப்பிட்றதுக்கு. ஓகே, எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவோன்ட்டு. இந்த இடத்துல வச்சுக்கோ. குட் ஆக்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா குட் ஆக்ஸ் தான் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால உல்ஃப் பெட்டு கேட்குறான். ஒரு உல்ஃப் கொண்டு வந்துடலாம் அவங்க கைஸ். நம்மகிட்ட குட் ஆக்ஸ் இருக்கனால ஈஸியாக அடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். வாங்க ஃபஸ்ட்டு மரத்தை வெட்டுவோம். அப்பயே வந்தேன் வெட்டுறதுக்கு. ஓகே, இது ஸ்டேஜ் 3 எப்போ போகும்னு தெரில. நம்ம அந்த கிட்ஸை வேற காப்பாற்றணும். ஓகே வாங்க, உல்ஃப் கண்ணுக்கு பட்டா இந்த கொள்ளு வாங்க ஐஸ். செத்துடுச்சு. அவ்வளோதானா? ரொம்ப ஈஸியாக இருக்கு ஐஸ். ஓகே கைஸ் வாங்க. பெட்டு நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. அடிப்போம். ஓடி போச்சு. இது நைட் ஆகிற மாதிரியே இருக்குது. நம்ம சேஃப் ஜோன் போயிடலாம். பாருங்க, நைட் இஸ் அப்பியரிங். எதுவுமே இல்லையா கைஸ்? நம்மகிட்ட இல்லவே இல்லை அது பெட்டு. இவன் போயிட்டானா? ஐயோ, நைட் ஆயிடுச்சு. அது என்னது அங்கே நைட் ஆனால் பால் மாதிரி வருதுன்னு தெரில. அங்கே இந்த மரத்தை மட்டும் வெட்டிப்போம். ஓகே, வெட்டி எடுத்துடலாம். இப்போ சேஃப் ஜோன் போயிடலாம். ஒன்று மொத்தம் அப்படியே இழுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா இது ஃபுல்லாக ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகே வாங்க. ஸோ நம்ம அடுத்து இப்போது நம்ம காலையில் ஆயிடுச்சுன்னா அந்த கிட்டு ஒன்று சேவ் பண்ண போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம மேப் கண்டுபிடிக்கணும். அப்படி மேப் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அதை எடுக்கிறதுக்கு. இவ்வளோ தூரம் சேஃப் இருக்கு போல கைஸ். ஆனால் பன்னி இதை தாண்டி போக மாட்டேங்குது. ஆனால் வெளிச்சம் தான் இங்கே இருந்தால் வருது. உட்கார முடியல. ஓகே, இப்போது பாருங்க கைஸ், விடியறதுக்கு வெயிட் பண்ணலாம். ஏன்னா நைட்டு போனால் டேஞ்சர் நம்மளுக்கு.
அப்புறம் வுட்டு வேறு சாப் பண்ணணும். ஏன்னா நான் 3 வுட்டை வச்சு நான் ஒரு மேப் செஞ்சால் தான் என்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சி அந்த ஃபஸ்ட்டு செல்லை காப்பாற்ற முடியும். கிராஃப்ட் டேபிள் லைக் தான் இருக்குது. இந்த மரத்தை விட்டோம். காலையில் ஆயிடுச்சு. டே 3. டேட்ஸ் ஓகே கைஸ், எல்லாத்தையும் எடுத்து போடுவோம் நம்ம. டே 3x1 மல்டிப்ளேயர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் போய் வுட்டு வரல. ஃபுட்டு வருதா? ஃபுட்டை சாப்பிட்டா குக் பண்ணி சாப்பிடுன்னு சொல்லுது. எப்படி குக் பண்ணுறதுன்னு தெரியல கைஸ் எனக்கு. 3 மீட் இருக்குது நம்மகிட்ட. இங்கே ஒரு மரம் இருக்குது, எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே இன்னொன்று இருக்குது. ஓகே வாங்க, ஒன்று கேம்ப் ஃபயரில் போட்டுடலாம். ஒன்று மட்டும் எதுவும் போட்டுடலாம். போட்டுடலாம். ஓகே, எல்லோ கலரில் ஆகிடுச்சு. இப்போ மேப்பை செய்யலாம் கைஸ் வாங்க. ஓகே, கிராஃப்ட் பண்ணியாச்சு. கீழே வந்துடுச்சு. ஓகே, மேப் எங்கே வைக்கலாம்? நல்ல இடத்துல எதாவது வைக்கணும். இது பக்கத்துலேயே வைக்கணும். இங்கே வைக்க முடியல. ஓகே, இங்கே வைக்க முடியுது. எப்படி வைக்கிறது? என்ன வயசு இது தெரியல, எப்படி வைக்கிறது? ஓகே, பிளேஸ் கொடுத்தா /26 பில்ட் அ மேப். ஓகே, இப்போ போயிட்டு அந்த குழந்தைய காப்பாற்றுவோம். மேலே ரொம்ப மேப் தெரியுது. என்ன தெரியுது? அதை கிளிக் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு மரத்தை விட்டுருவாங்க, தேவைப்படும். ஓகே கைஸ், மரத்தை எடுத்துக்கிட்டாச்சு. அந்த கிட்டு வேறு எங்கே இருக்குதுன்னு தெரியல நமக்கு. இவ்வளோ மேப் தான் அன்லாக் ஆகிருக்கு. நம்மளுக்கு ஃபுல்லாலாம் அன்லாக் ஆகலை, போக முடியாது. போனால் ஈஸியாக அடித்து போட்டுருவாங்க. அதுக்குன்னு சர்டைன் திங்ஸ் தேவை நம்மளுக்கு போகிறதுக்கு. சாப்பிட்டுடலாம். இது எதுக்கு குக் பண்ண சொல்லுதுன்னு தெரில. இப்போ ராவா சாப்பிட முடியுமா? அது ஓகே, ஆனால் எப்படி குக் பண்ண தெரியல. மேப்பு இது நெக்ஸ்ட்டு இதுக்கு ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். பில்டிங் டேபிள் இந்த சைல்டு எங்கே இருக்கிறான்? கைஸ், சைல்டோட இடம் இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த வீடு தான் கைஸ் நம்ம கட்டது தான் போயிருக்கோம். டக்குன்னு செத்துடுச்சு. அந்த வீடு இல்லை, இந்த வீடாக தான் இருக்கும். நைட் ஆயிடுச்சு. வேணாம் கைஸ், நைட் ஆயிடுச்சு. போய் காப்பாற்றணுன்னா அவ்வளோதான், சோடி முடிஞ்சிச்சு. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரம் சாஸ் பிளேடர்ஸ். பாய்.